அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு 90 நாளுக்குள்ளே யார் இந்த தமிழ்நாட்டை ஆளணும், இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்க போகிற தேர்தல் வருது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் 2026. இன்றைக்கி அதுக்கு முன்னெடுத்து தான் தேர்தல் பரப்புரையே ஆரம்பிச்சிருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்கிற ஐயா மோடி தலைமையிலான தமிழ்நாட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி. அதே போல் திமுக அதோட கூட்டணியோட அதோட வேலைகள் பார்த்துட்டு இருக்குது. அதே போல் விசில் சின்னத்தை பெற்று தமிழக வெற்றி கழகம் அது எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் நின்று கூட விசில் அடித்து அது எவ்வளோ பெரிய கலவரமானது, எவ்வளோ ஒரு கலகலப்பானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது போல் சமயத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகுது, இதை பார்க்குற நம்ம இதை ஒரு பார்வையாளராகவும் இருந்துக்கிட்டு, அதே சமயத்தில் நம்ம ஒரு தம்பியாகவும் இருந்துக்கிட்டு, அதே சமயத்தில் ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்துக்கிட்டு, அதே சமயத்தில் ஒரு வாக்காளராகவும் இருந்துக்கிட்டு, எதற்காக நாம் தமிழர் கட்சி நம்ம ஆதரிக்கணும், அண்ணன் சீமானை எதற்கு நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம போகிற போக்கில் நான் வந்தால் இதெல்லாம் செய்திடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆதரிக்கணுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அதுக்கு நான் ஆதரிக்கணும் அவசியமே இல்லை. நான் இதை கொடுத்தா இதை நான் செய்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. அதே சமயங்களில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் 1000 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் 2000 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லுது. இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணியில் யாரெல்லாம் எதிரும் புதிருமாக இருந்தாங்களோ, அதாவது அதிமுகவை நான் வீழ்த்தி பழனிசாமிகிட்ட நான் அதிமுக நான் மீட்டுடுவேன், பழனிசாமி நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியோட, அதாவது என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சு இன்றைக்கி ஒரே மேடையில் கை குலுக்கிக்கிட்டாங்க. அதே அண்ணன் தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்லும்போது அங்கே இருக்க தொண்டர்கள் ரொம்ப ஆர்ப்பரித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதையும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ கூட அதான் ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்குது. அப்போ இது போல் பல பேர் அவங்கவுங்க வேலைகள் அவங்கவுங்க ஜரூராக இருக்கும்போது எதற்காக அண்ணன் சீமான் பின்னாடி இப்போ நான்லாம் நிற்கிறேன், என்ன மாதிரி லட்சக்கணக்கான தம்பிகள் நின்றுட்டு இருக்கிறோம், வயது முதிர்ந்த பாட்டிகள் நிற்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் எதுக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இதை நம்ம போகிற போக்கில் இல்லைங்க நாங்களும் ஏதாவது ஒரு கட்சியில் நிற்கணும், அதுக்காக நாங்கள் நிற்கணும் அப்படிலாம் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. நாங்களாம் அப்படி யாருமே இல்லை. இருக்கலே சொல்லப்போனால் அறிவார்ந்த பிள்ளைகள், உலக அறிவு, கற்றறிவு, படிப்பறிவு, ஆராயக்கூடிய திறனறிவு, இது அத்தனையும் உள்ள பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் யார்கிட்ட தர்க்கம் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட பேச்சு கொடுத்து சாதாரணமாக பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அது தன்னாலவே தெரியும். அப்போ இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பட்டியலே போடலாம். இது யாருக்கும் தெரியாத விஷயங்கள் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இரத்த தானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதிகப்படியான இரத்த தானம் கொடுத்த பிள்ளைகளில், அதான் அரசியல் கட்சியில் அதிகமாக இரத்த தானம் கொடுத்த பிள்ளைகளில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் உண்டு, அண்ணன் சீமான் தம்பிகள் தான் உண்டு. அதே போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலுக்காக பேசுகிறேன், காட்டுக்காக பேசுகிறேன், மலைக்காக பேசுகிறேன், மாட்டுக்காக பேசுகிறேன், நாட்டுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையாக செயல் வடிவத்தில் கொண்டாந்து ஒரு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இயற்கையை நான் பாதுகாக்கணும், இந்த சாமிக்காக கட்சி நடத்துகிற பலரின் மத்தியில் இந்த பூமிக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் தான். அவருக்கு தலைவர்னு சொன்னால் கூட பிடிக்காது, ஆனாலும் தலைவர் தானே. என்ன தான் ஒரு கலெக்டர் ஆகிடுறாங்க, ஒரு சிஎம் ஆகிடுறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆகினாலும் தாய்க்கு எப்படி பிள்ளையோ அதே போல் தமிழ் தேசிய அரசியல் தளத்துக்கு அண்ணன் சீமான் தலைவர் தான். எப்படி களத்தில் எங்கள் தலைவர் நம்ம தலைவர் தலைவரோ அதே போல் அரசியல் தளத்தில் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் அண்ணன் சீமான் தான் தலைவர். இப்போ வேணால் அவர் அதை பிடிக்கலைங்கிறதுனால ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த பூமி எப்போதுமே தனக்கானதை அதே உற்பத்தி பண்ணணும். நேற்று ஒருத்தரோடு நான் பேசும்போது கேட்டேன், அவர் சொல்கிறாரு ஒரு குழந்தை உருவாகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை சரியான கருப்பையில் போய் அந்த இது போய் ஃபோம் நிற்கலைன்னா அந்த குழந்தை வெளியிலேயே இதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு படிவு ஒன்று உருவாக்கி அதை இந்த உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவு, இப்போ அந்த குழந்தை ஒரு உருவம் இருக்குது, ஒரு அளவு தான் வளரும், அதுக்கப்புறம் வளராது அப்படிங்கும்போது அப்போ அதை என்ன செய்யுமா, அது அப்படியே அது மேலே ஒரு படலத்தை உண்டு பண்ணிடுமா.
படலத்தை உண்டு பண்ணி உடம்பு கெட்டு போகாத அளவுக்கு வந்து பாதுகாத்துக்குமா. அதே போல் தான் இந்த தமிழ் தாய்க்கும் சரி, என் தமிழ் தேசத்துக்கும் சரி, இங்கே இந்த ஒவ்வொரு இயற்கையும் சரி, அது என்ன செய்யும், இதுக்கு வந்து ஒரு பேரழிவு உண்டாகுது அப்படிங்கும்போது அது ஒரு பிள்ளையை வந்து தத்து எடுக்கும். அதுபோல் ஒரு தத்தெடுத்த பிள்ளை தான் அண்ணன் சீமான். இது வந்து மாற்று அரசியலா? என்னடா மாற்று அரசியல் வந்து சீமான் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்குறோம், சிபிஐ விசாரணைன்னு உள்ளே போகிறாரு, போகும்போது ஒரு கருப்பு சட்டை, வரும்போது ஒரு வெள்ளை சட்டை, வரும்போது இப்போ விஜயே எடுத்து பேசுவோமே, அவரே வந்து அந்த ஒரு முகம் வந்து இறுக்கம் இருந்துச்சு பாருங்க. ஆனால் சீமானின் தம்பிகளுக்கு அந்த இறுக்கம் இருக்காது. இப்போ விசாரணைன்னு கூப்பிடுவாங்க, தம்பி இடுமோனம் கார்த்தி போவான், இங்கே சாட்டை துரைமுகம் போவார், நம்ம மதிவானம் போவார். ஆனால் போயிட்டு வரும்போது அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி ஒரு கர்ஜனையோடு வருவாங்க. ஏன்னா மடியில் கனவு இல்லை, வழியில் நமக்கு பயம் இல்லை. இதுதான் உண்மை. இங்கே போய் வந்து எந்த இடத்துலையுமே சரி, இந்த வயது பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்களா வேறு கட்சிகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கல இல்லை. அதான் உண்மை. மாற்றி மாற்றி அவர்கள் தலைவர்கள் வந்து எந்த வழியோ அதே போல் தான் தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரியே அந்த பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறான். அதானே யதார்த்தமாக இருக்குது. நேற்று வரைக்கும் வேணாங்கிறான், இன்றைக்கி வந்து இந்த கட்சியோட கூட்டணின்றான், கேட்டதுக்கு வந்து காரணம் சொல்கிறான். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க கூடயே. இப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அதோட துணை பொதுச் செயலாளராகவே இருந்திருக்கிறார் அந்த அண்ணன். அவர் போய் திமுகவில் உட்காந்துட்டார். திமுக தீய சக்தி, திமுக ஒழிக்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அதிமுகவில் அந்த அம்மையாருக்கு, ஜெயலலிதாவுக்கு மிகவும் நம்பிக்கை உரியவராக இருந்தவர் நம்ம அண்ணன் வைத்திலிங்கம். அவர் போய் திமுகவில் கரை வேட்டியை மாற்றி கட்டிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இது எதையுமே இல்லாமல் ஒரு கறவை, அந்த எந்தவித கரையும் அப்பளுக்கும் இல்லாமல் இருக்க ஒரு பிள்ளைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். இந்த வளர்ப்பு எப்படி அவருக்கு உருவாச்சு, இந்த பசங்க எப்படி இந்த வயசுலேயே இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறவங்கலாம் வந்து வியக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து சீமானோட வளர்ப்பு. இப்போ நானும் அண்ணன் சீமான் கூட பல ஆண்டுகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் கூடவே பயணிச்சிருக்கிறோம், பல நாட்கள் பயணிச்சிருக்கிறோம், பல ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறோம். இங்கேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வராருன்னா கூட அந்த சமயத்தை சொல்லுவார், அழைப்பு எடுத்து வந்துடுற நீ பாலாலாம் வந்துரு அப்படிம்பாப்புல. அண்ணனுக்கு வந்து அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாமல் சொல்லுவாரோ ஆரம்பத்தில், அது என்னன்ற எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு இண்டிகா எடுத்து நாங்கள்லாம் போவோம். என்னென்னா அந்த சமயங்களில் வந்து எங்களெல்லாம் பக்குவப்படுத்துவார். அப்போது வந்து ஒரு போராட்டம்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இது வந்து நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே 100க்கு 100 சாட்சியோடு இருக்கிற அத்தனையும் நடந்த அத்தனையும் சத்தியமான உண்மை. நான் அதிகமாக சத்தியம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பொய் சொல்கிறவங்க தான் சத்தியம் பண்ணணும். அதே சமயங்களில் நமக்கு சத்தியம் பண்ணி தான் ஒருத்தன்ட்ட நிரூபிக்கணும்னா அப்படியேப்பட்ட அவன்லாம் நமக்கு பழக்கத்திலே தேவையில்லைன்னு நினைக்கிறவன். ஆனாலும் மாற்று கட்சியிலேருந்து சில பேர் பார்ப்பீங்கல்ல, அவங்களுக்காக தான். ஏன்னா நான் அந்த இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போடும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வேறு கட்சி தாங்க, ஆனால் நீங்கள் வந்து சீமானை பற்றி பேசுகிறது வந்து சத்தியமாக இருக்குது, உண்மையாக இருக்குதுங்க. அது அப்போலாம் வந்து இன்றைக்கி கூட ஒரு தம்பி அடித்து பேசுனாப்புல. அதனால தான் வந்து நான் இந்தளவு வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு எப்போவுமே நம்ம வந்து யாரையும் துன்பப்படுத்தினதே கிடையாது. அண்ணன் சீமானின் வளர்ப்பு ரொம்ப வந்து ஒரு நேர்த்தியாக வந்து கட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து இந்த ஒரு கட்சி இந்த ஒரு 5 ஆண்டுகள் இப்படி இருந்தால் போதும், நம்ம வந்து மந்திரி ஆனால் போதும், இந்த பையன் வந்து ஒரு எம்எல்ஏ ஆனால் போதும், அப்படிலாம் இல்லை. ஒரு தலைமுறை எப்படி நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைமுறையை வந்து தயார் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் சீமான். அதற்கு தான் இவ்வளோ நாள் ஆகுது. அதுக்கு தான் வந்து கிராஜுவல் வளர்ச்சிம்பாங்கள்ல, அந்த வளர்ச்சி வருது. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நானும் வந்து ரொம்ப துடுக்காக இருக்கிற பையன். அண்ணன் சீமான்ட்டு என்னை பற்றி வந்து பேசும்போது எங்கள் அண்ணன் நல்ல துறையை சொல்லுவார், இவனால் நீங்கள் வந்து பின்னாடி வந்து ரொம்ப நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், எல்லாத்தையும் வந்து எய்த்து பேசுகிறான், எல்லா அதிகாரிகள்ட்டையும் இப்படி பேசுகிறான், நம்ம நியாயத்தை பேசுவோம், ஏன் டாஸ்மாக் கடையை வச்சுருக்கேன்னு பேசுவோம், அது வந்து நாளைக்கு ஒரு பெரிய சிக்கல் கட்சிக்கு ஏற்படுத்திடுமே. அப்படிங்கும்போது இந்த அண்ணன், எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை என்னென்னா, யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் நான் தாங்கும் போது என் தம்பி சொன்னால் நான் தாங்க மாட்டேன்னா அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணனுக்காக தான் இன்றைக்கும் எந்தவித பதவி எதையுமே வாங்கிக்காமல் இன்றைக்கி நின்றுருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி எல்லா பதவியும் நமக்கு இருந்தது, நம்மகிட்ட மட்டும்தான் இருந்தது, வேறு யாரும் வச்சுக்கிறதுக்கு அதிகமாக ஆள் கிடையாது. வர நம்ம வந்து கொடுத்துருவோம். ஏன்னா அண்ணன் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு போராட்டம் எடுக்கிறோம் அப்படின்னம்னா அந்த போராட்டத்தை வடிவத்தை வந்து மிக அழகாக வந்து வடிவமைப்பாங்க. இப்போ என் பிள்ளைகள் வந்து எந்தளவு வந்து போய் ஒரு சிறைனா வந்து சர்வசாதாரணமாக போகிறான்,
காவல்துறை அதிகாரிகளை வந்து ஒரு சகோதரராக ஒரு சொந்தக்காரராக பார்க்குறாங்கன்னா இந்த பக்குவத்தை வந்து எங்களுக்கு கொடுத்த வந்து அண்ணன் சீமான். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பேசுவோமே, இப்போ வந்து நம்ம பூண்டி மாதா கோயிலுக்கு சிங்களர்கள் வராங்க, வந்துட்டாங்க. அந்த சமயம் 2009 காலகட்டம், 9 காலகட்டம், கடைசி காலகட்டம்னு நினைக்கிறேன் அது. அந்த சமயத்தில் வந்து முள்வேலி கம்பிகள் எல்லாம் நம்மளோட சொந்தங்களை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. எங்கே அங்கே ஈழத்தில். இங்கே இது போல் வந்திருக்கவங்கள நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த மக்களுக்கு எந்த இதையும் நம்ம வந்து எந்த துன்பமும் படுத்தக்கூடாது. ஆனால் நம்மளோட வழி, நம்மளோட தொப்புள் கொடியோட வழியை வந்து நம்ம வந்து வெளியில் காட்டணும். அப்படிங்கும்போது நான், அண்ணன் நல்லதுரை, இன்றைக்கி இருக்கிறதுல யாருமே அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பணி ஏதோ ஒரு இதில் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து அண்ணன் நல்லதுரை அவர்கள், நான் இன்னும் அதுக்கு புகைப்படமாக இருக்குது. பூண்டி மாதா கோயிலுக்கு நிறைய பேர் போகிறோம். ஆனால் வந்து நிறையா பேர் போகிறோம், நிறைய தம்பிகள் வந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே போகிறோம். போய் அவங்க எல்லாருமே கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெளியில் வெயிலில் நிற்கிறோம். அவர்களுக்கு வந்து முள்வேலி கம்பிக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ள அந்த ஒரு வழி, அந்த ஒரு இறுக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதையும், அதே சமயத்தில் தமிழர்கள் இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறதையும், தஞ்சாவூரில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இதை வந்து முற்று முதலுமாக நம்ம உறவுகளை வந்து மீட்டெடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்கங்கிறதையும் அரசுக்கு பதிவு பண்ணணும். அதுதான் இதோட எங்களோட நோக்கமே தவிர, அவர்களை போய் நம்ம வந்து எதுவும் செய்யணும் அப்படின்ற எந்த வித நோக்கமும் கிடையாது. அதனால தான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் அப்படியே நிற்கிறோம். அது வந்து செய்தி ஆகுது. செய்தியானதுக்கப்புறம் வந்து உளவு பிரிவு வந்து எப்போவுமே கொண்டு போய்டும் செய்தியை. அதுக்கப்புறம் வந்து அவர்களை வந்து நாங்களே வந்து பத்திரமா நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கிறோம். அவங்க வந்து பத்திரமா அவங்க பாட்டுக்கு வாகனத்தில் போகிறாங்க. அதுக்கப்புறம் காட்டூரில் வந்து மாற்று கட்சியினர் இன்றைக்கி வந்து பெருசாக பேசுவாங்க, அண்ணன் சீமானின் என்னடா இங்கே மண்ணுக்கு செஞ்சிட்டான்னு. சீமானின் தம்பிகள், சீமானின் பிள்ளைகள் அழகாக அவங்கள அனுப்புகிறோம். திருச்சி காட்டூரில் வந்து மாற்று கட்சிக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு தாக்குதல் வந்து அந்த கண்ணாடியை வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நீங்கள் யாராக இருந்தாலும் எடுத்து பார்க்கலாம். இதே போல் ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே சரிங்க. இப்போ வந்து ஒரு பேருந்து கட்டணம் வந்து உயர்ந்துடும். பேருந்து கட்டணம் உயர்ந்ததுக்கப்போ அந்த சமயம் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதுல ரொம்ப வீரியமாக நான் தான் இருப்பேன். அந்த சமயங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிற சமயத்தில் ஆரம்பத்தில் தெரியாது இல்லையா, நம்ம வந்து ஒரு கட்சியை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நம்ம திமுகவில் வந்து பார்த்துருக்குறோம், காங்கிரஸ் வந்து என்னடா செஞ்சிச்சுன்னு பார்த்துருக்குறோம், அந்த காலத்தில் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இந்த பேருந்து மறியல், பஸ் மறியல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும். அதுபோல் வந்து ஒரு மறியல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஆனால் அண்ணன் சீமான்கிட்ட வந்து அனுமதி கேட்போம். அது போல் வந்து அண்ணன் சீமான்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி யார் அந்த வாகனத்தில் போவா? நம்ம அக்கா போவோம், நம்ம சின்னம்மா போவா, எல்லாம் ஒரு வேளை வந்து அவங்க வந்து ஒரு மாதமாக இருக்கிறவங்க போகிறாங்கன்னு வச்சுக்க, அவங்க பணம்லாம் இல்லாமல் தானே இந்த போக்குவரத்துலேயே போகிறாங்க. அதை நம்ம வந்து மறைச்சிட்டோம்னா அந்த மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம வந்து அவர்களுக்கு உதவிக்காக தான் வந்தோமோ தவிர இது போல் உபத்திரம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்தோம். அதனால் இது வந்து எப்போவுமே நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பக்குவப்படுத்தின அண்ணன் சீமான் என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான தம்பிகளை அப்படி இன்னை வரைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேருந்து மறியல், இந்த அட்ராசிட்டி வேலை, இது எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் மிகப்பெரிய வீரியமிக்க தம்பிகள் எல்லாருமே. இது போல் ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே சரி. அதே போல் வந்து இப்போ நம்மளாம் வந்து பலதை பார்க்குறோம். போராட்டம் நடக்கும் பாருங்கள், போராட்டம் நடக்கும். நம்ம போராட்டம் பண்ணுறதுங்கிறத அண்ணன் சீமான் எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாருன்னா, இப்போ நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம். அப்போ அந்த போராட்டம், அந்த ஆர்ப்பாட்டம், அந்த போராட்டங்கிறது நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு பதிவு பண்ணுறதுக்கு, யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு சேர்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த போராட்டம் பண்ணுறோம். அது நம்மளோட வேலை, மக்களுக்காக உழைக்கிறோம். ஆனால் இதை வந்து பதிவு பண்ண வேண்டியது உளவு பிரிவோட வேலை. அவங்க வந்து பதிவு பண்ணி யாருக்கு போகணுமோ அரசு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த போராட்டத்தை அதை முடித்து வைக்க வேண்டிய வேலை, இதை தொடராமல் தடுக்க வேண்டிய வேலை அதிகாரிகளுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் இது வந்து கையடிக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து குதிக்கக்கூடாது. நம்ம வந்து ஏன் அப்படி முரண்டெல்லாம் முடிக்கக்கூடாது. அவங்க கூப்பிட்றாங்களா, அழகாக அவங்க கூட போயிட்டு அதுக்கப்புறம் வரணும். இதை யார் சொல்கிறாங்கன்னா அண்ணன் சீமான். சிறை கட்டினதே நமக்கு தானப்பா, போங்கப்பா அப்படிம்பாப்புல. இப்போ நீங்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசும்போது கூட நான் வந்து பல சமயம் வந்து ரொம்ப
சுட்டித்தனம்னு சொல்லலாம், இல்லை வந்து எனக்கு இருக்கிற அந்த அதிகப்படியான ஒரு அன்பு, இல்லை ஒரு செல்லம்னு கூட சொல்லலாம். சீமான் வந்து ரொம்ப மோசமானவன்யா அந்த ஆள், எங்கள் அண்ணன். அதே போல் வந்து அந்த ஆள் ரொம்ப நல்லவன்யா அப்படிம்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க கைதாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கைதாகிறான், அவனுக்கு வந்து வழக்காயிடுது. வழக்காகி அவன் கைதாகிறான், சிறைக்கு போகிறான்னா, இப்போ ஒரு மாற்று கட்சியில் இல்லை வந்து வேறு 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 கட்சிகள்ல என்ன செய்வாங்க, போய் எப்படி நீ வந்து என் தம்பியை எப்படி செய்யலாம் அவனும் செய்வாங்கல்ல. நம்மால் என்ன செய்வார் அண்ணன், தட்டி கொடுத்து மாவீரன் தானிடலாம் போடா, சிறைக்கு போகலன்னா அப்புறம் எப்படி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது இங்கே. இங்கே ஐயா வஉசி சிறையில் இருந்திருக்கிறாரு. பொறுக்கிகளை தாண்டா சிறை வந்து சிதைக்கும், போராளிகளை வந்து செதுக்கும் அப்படின்ட்டு எல்லாரையுமே கொட்டி வச்சுருவான்ப்பா. எல்லாரையுமே கொட்டி 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 அண்ணன் எல்லாரையுமே பக்குவப்படுத்தி வச்சுருவார். அப்போ இந்த சிறைக்கு நாங்கள் வந்து அஞ்ச போகிறது கிடையாது. அதே போல் உயிர் பயம் எங்களுக்கு கிடையாது. அதே போல் அவதூறுகள் அதை பற்றி வந்து அச்சப்படுறதே கிடையாது. வெறும் சொற்கள் தானே தவிர அது எங்களுக்கு காயப்படுத்துகிற கற்கள் அல்ல. எங்கள் அண்ணன் சீமான் சொன்னது. எவனாவது அவதூறு ஒருத்தன் சொல்லுவான், அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு நிற்கணுமா, அவனுக்கு நம்ம நிரூபிக்கணுமா? இது அண்ணன் சீமான். இப்போது உன்னை நம்பி நிற்கிறவனுக்காக நீ வந்து கட்சி நடத்த போறியா, இல்லை அவனுக்கு உன்னை வந்து விமர்சிக்கிறவனுக்காக நின்றுக்கிட்டு அவனுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க போறியா? இது சொன்னது அண்ணன் சீமான். இது போல் பல பேரை வந்து பக்குவப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன். ஒரு கோடிக்கணக்கான பணம்லாம் நமக்கு வந்து யாரும் வந்து கொடுத்து நமக்கு வந்து உதவலை. நம்மள்கிட்ட கையில் பணமே இல்லாமல் ஒரு பத்திரிகை வச்சு நடத்துகிறேன், ஒரு ஊடகம் நடத்துகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு முதன்மையாக ஒரு செய்தியை போடுறோமா, அந்த செய்தி வந்து ஒரு நியூஸ் கார்டு போட்டோம்னா ஒரு 10,000 பேருக்கு போய் சேருது உடனடியாக அப்படின்னா, இதை பக்குவப்படுத்துறது முழுமையாக அண்ணன் சீமான் தான். இன்றைக்கி அந்த அந்த ஒரு பட்டறையிலேருந்து நான் வந்தனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு அச்சம்ங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. போகி அன்னைக்கு மேற்கொண்டு நம்ம கட்சியில் நம்ம அண்ணன் செந்திலுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அவங்க மேற்கொண்டு அன்றைக்கி வந்து பேசுவாங்க, இல்லை அச்சப்படுத்தி பார்ப்பாங்க, அவதூறுகள் அள்ளி வீசுவாங்க. நம்மளை எதுவுமே காயப்படுத்தாது. உன்னை பற்றி யாராவது ஒரு குற்றம் சொல்கிறாங்கன்னா அந்த குற்றத்தில் உண்மை இருக்கா, திருத்திக்க வருந்து. ஆனால் அதை வந்து மறுத்து பேசி அதை வந்து மறைக்காத. அண்ணன் சீமான் சொன்னது. இதுபோல் வந்து பல விஷயங்கள் இந்த மக்களுக்கு என் மண்ணுக்காக நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லி என் தம்பிகளுக்கு அண்ணன் சீமான் வந்து சொன்னது. நம்ம தம்பிகள் அதனால தான் உலகம் முழுவதும் இருக்கிறவன் அண்ணன் சீமானை வந்து நேசிக்கிறான். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நேற்று வரைக்கும் வந்து ஒரு கோட்பாட்டில் இருக்காங்க, திருப்பி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கோட்பாடு. இப்போ ஐயா விஜயகாந்த் இருக்கிறாரு, தேமுதிகவோட தலைவர். அதுக்கு முன்னாடி புரட்சி கலைஞர், நல்ல மனிதர். அவரோட தொண்டர்கள் இன்றைக்கு வரைக்கும் இப்போ அம்மையார் பிரேமலதா காவி அங்கே இருக்கிறாங்க இல்லையே, அவருக்காக இருக்கிறாங்க. ஆனால் யாரும் இந்த வரைக்கும் கூட்டணி அறிவிக்கலை, அதனால் நம்ம வந்து கூட்டணி அறிவிக்க வேண்டாம் அப்படின்னாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே அறிவிச்சிட்டாங்களே, இப்போ நினச்சி அறிவிக்கலாமே, ஆனால் இன்றைக்கும் சொல்ல. அப்போ அவங்க ஏதோ ஒரு கணக்கில் இருக்கும்போது இந்த மண் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எவன் என்ன சொன்னான் என்ன அப்படிங்கிற அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி விட்டஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து உண்மையாக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான். சீமானை வந்து விட்டுட்டாங்க இந்த தலைமுறையில் உள்ளவங்க. இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து நின்று அவருக்கு வந்து அரவணைச்சு அவரை வந்து கூட போனால் போதும். இன்னும் நம்ம வந்து கொட்டிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லா கொள்கையும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு. கட்சிங்கிறத நீங்களோ நானோ தனியாக வச்சு ஒரு கட்சியை அமைச்சு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க இந்த இடத்துல. பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய பரம்பரையிலேருந்து வரும், பெரிய பெரிய சாதியில் இருந்தவங்களாம் இந்த தமிழ் தேசியம் பேசி இருக்கிறாங்க. இங்கே அதாவது இந்த தமிழ் மண்ணில் வந்து உங்களுக்கு இயக்கங்கள் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்தளவு வெற்றிகரமாக வந்து ஒரு இடத்துல ஒரு குடையில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பிள்ளைகளையும் உறவாக்கி நாம் தமிழர்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு கொள்கை கொடுத்து கோட்பாடு கொடுத்து உரமேற்றி ஒருத்தர் நிப்பாட்டி இருக்கிறான்னா அந்த அண்ணன் சீமான் கூட நம்ம எந்த அளவு நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க மக்கள் முடிவு பண்ணணும். இப்போ எங்களுக்கு ஒரு வேளை வந்து விசில் சின்னம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை வந்து கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு சமயம் நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம். கிடச்சிருந்துச்சுன்னா இப்படி போய் வாகனத்துக்கு முன்னெல்லாம் வச்சு ஊதி எல்லாரையும் வந்து இம்செல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அண்ணன் சீமான் வந்து அந்த சமயங்களில் எங்களுக்கு ஆரம்ப கட்டத்துலேயே இதெல்லாம் சொல்லி கொண்டாந்துட்டாப்புல. இந்த வெடி வெடிக்கக்கூடாது, வாழ்க ஒளிய சொல்லக்கூடாது, துண்டு போற்றக்கூடாது, இங்கே வந்து இந்த வேட்டியை வந்து இடுப்புக்கு மேலே இப்படி மடித்து கட்டிக்கலாம், இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது, கரை வெட்டி கட்டிக்கிட்டு வரக்கூடாது. இது போல் வந்து பல விஷயம். இப்போ வாகனம் போகிறோமா, வாகனத்தில் வந்து அண்ணன் வராங்களா, வரும்போது இப்படி ஹாரன்லாம் அடிச்சுக்கலாம், அந்த பொதுமக்களுக்கு வந்து இந்த இடைஞ்சல்லாம் பண்ணக்கூடாது,
தலைவர் வராருங்கும்போது அப்படி ஒரு லைட் ஒன்று போடுவாங்களே, அதுபோல் அண்ணன் சீமான் வர வண்டியில் இருக்காது. இதெல்லாம் வந்து மக்கள் பாருங்கள். இதுதான் மாற்றம். இதுதான் வந்து உண்மையான மாற்றம். இதுதான் வந்து மக்களுக்கு தேவையான அரசியல். மக்கள் அரசியல் இதுதான். அது புரியாமல் இன்றைக்கி வந்து இவங்க இது பேசுகிறாங்க, அவங்க அது பேசுகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துல ஒரு பத்திரிக்கையாளராக வந்து நான் உட்காந்துருக்கிறேன். இடும்பவனும் கார்த்தி வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறான். அவனும் ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்துகிறான். அவனும் ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல சிந்தனையாளர். அவன் இப்போ சாட்டை துரைமுருகன் ஒரு ரெப்பாக இருந்த பையன். அவர் இன்றைக்கி அவர் அந்த ஒரு நிலமையில் வந்து எழுந்து நின்று இன்றைக்கி உலகத்தில் ஒருத்தனாக வந்து நின்றுட்டுருக்கிற ஒரு ஒரு அடையாளக்குறியாக வந்து ஒருத்தன் நின்றுட்டுருக்கிறான். எப்படி? பணங்காசை பார்த்தா? சீமான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்கள் வந்து நின்றுட்டிங்கனாலே அது உங்களை தயார்படுத்தும். நம்ம இருக்கிற இடம் வந்து நம்மளை வந்து தயார்படுத்துங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், இந்த மண் வந்து எப்படியாப்பட்ட ஆட்களை வந்து தயார் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் விட்டுடக்கூடாது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கு மேலேயும் வந்து ரொம்ப பாசமாக பேசுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகளில் மாநாடுலாம் போடுவாங்க. இப்போ நம்ம செங்கிப்பட்டி திருச்சி பக்கத்தில் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த செங்கிப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே வர 26ஆம் தேதி திமுகவோட மகளிர் சோழமண்டல மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு. வந்து பார்க்காத ஆளே கிடையாது. இவங்க நம்ம கனிமொழி வந்து பார்த்துட்டாங்க. அங்கே மேலிடத்துலேருந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. தஞ்சாவூர்லேருந்து அத்தனை பேரும் அத்தனை அமைச்சர்களும் போய் அங்கே நிற்கிறாங்க. எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அத்தனை அமைச்சர்களும் மாற்றி போகிறாங்க. எம்எல்ஏ போய் நிற்கிறாங்க. இப்போலாம் அந்த பதவியில் இருக்க அத்தனை பேர் போய் நிற்கிறாங்க. ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய மாநாடு, இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் நடக்கக்கூடிய மாநாடுனே வைங்க, ஒரு வாரம் நடக்கக்கூடிய மாநாடுன்னு வைங்க. இதுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற பல கட்சிகள், நான் இந்த கட்சி மட்டும் சொல்லலை, பல கட்சிகளையும் நான் கேட்குறேன். உண்மையிலே இந்த மக்கள் வந்து தினந்தோறும் வாழணுங்கிறதுக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இல்லை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத என் மக்கள் சிந்திங்க. சிந்திச்சுட்டு ஏதோ வந்து பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்கப்பா, ஆபத்துக்கு உதவுறாங்கப்பா, அது நமக்கு போதும்ப்பான்னு நினச்சிட்டா, இங்கே உதவுறதுக்கு ஆள் வேணுமா இல்லை உங்களையும் உருவாக்குறதுக்கு ஆள் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து நம்ம அடுத்தவங்களை வாய்ப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிற அந்த சிந்தனையை விட்டுட்டு, நமக்கு வருங்காலத்துக்கு சரியான ஆட்களை வந்து வழிவகை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம வந்து கொடுக்குறோமா, நம்ம வயிற்று பிள்ளைக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற எடுத்து பாருங்கள், என்னென்ன பேசுனாங்கன்னு எடுத்து பாருங்கள். உண்மையிலேயே இது போல் ஒரு பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு எங்கேயாவது கிடைப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்படிலாம் சிந்திச்சு பார்த்துட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இங்கே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க. இங்கே விவசாய சின்னத்தை தான் வாக்கு செலுத்துவீங்க. எதுக்கு இந்தளவு நான் வந்து இங்கே சிங்களர் வந்திருந்த சமயத்தில் நடந்த போராட்டம், அதுக்கப்புறம் இந்த பேருந்து மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லி வளர்த்தாரு அப்போல்லாம் நான் சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன் நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த கர்நாடகா கொடியை கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வாகனம் வந்துச்சு, அதை வந்து ஒரு நம்ம உறவு வந்து இது செஞ்சுட்டாப்புல அப்படின்ட்டு அதுக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து ஆதரிக்காமல் அதை வந்து கண்டித்து வந்து அண்ணன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சீமான் இதை தான் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாரு. இது இப்போ இல்லை, யுத்தம் நடந்த சமயங்களே எங்களுக்கு இது தான். அப்போ இந்த பிள்ளைகள் வந்து எப்படி இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் வந்து வடிவமைச்சிட்டு போகிறாங்க. அப்போது இந்த வருங்காலத்தில் வந்து இந்த பூமி வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்கணும், ஒரு நூலகம் போல் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி அண்ணன் சீமான் சொல்லுவார். இந்த நூலகம்ங்கிற வார்த்தை அதிகமாக சொல்லுவார். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அமைதியாக இருக்கும். அறிவு உள்ளவர்கள் நிறைந்திருந்தால் மட்டும்தான் அமைதியாக இருக்கும். இல்லை அதிகமான ஆட்கள் நிறைந்திருக்க டாஸ்மாக் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கணுமா இல்லை நூலகம் போல் அறிவாலையும் ஆற்றலாலையும் அமைதியாக இந்த நாடு இருக்கணுமாங்கிறத பார்த்துட்டு என் மக்கள் முடிவு பண்ணுங்கள். உறுதியாக வந்து இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. 2026 இன்னும் ரொம்ப நாளில் இப்போ வந்துருச்சு தேர்தல், இந்த ஆண்டு பிறந்துருச்சு, இந்த வந்துருச்சு தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு மாறுதல் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு, அந்த மாறுதல் நிலையான மாறுதலாக இருக்கணும், இது மாற்றமாக மட்டும் இருக்கணுமே தவிர மக்களுக்கு ஏமாற்றம் ஆகிடக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்தி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.